Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் பார்க்க போகிறோம். அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில் நமக்கு பாலினாமியல் ஈக்குவேஷன், ரைட்? பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்றது, பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன், ஓகேங்களா? ஈக்குவேஷன் அப்படின்னாலே நமக்கு ஈக்குவல் டு ஃபார்ம்ல வரணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பாலினாமியல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். A polynomial of degree n, a polynomial of degree n is an expression of the type. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாலினாமியல் அப்படிங்கிறத எப்போ சொல்லுவோம், அதனுடைய பாலினாமியல் அப்படின்றத டிகிரி வச்சு நாம சொல்ல போறோம். ஸோ டிகிரி வந்து n டிகிரி உடைய ஒரு பாலினாமியல் எப்போ நாம சொல்லுவோம் அப்படின்னா, அது ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். அந்த ஃபார்ம் வந்து an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc plus a2 x square plus a1x plus a0. Okay, so idella where n is a positive integer, ஓகேங்களா? n என்றது பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இந்த பவர்ல உள்ள n ஓட வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. அண்ட் an minus 1 எக்ஸெட்ரா a0 எல்லாமே ரியல் நம்பர்ஸ். அதாவது இந்த an minus 1 எக்ஸெட்ரா a2 a1 a0 எல்லாமே ரியல் நம்பர்ஸா இருக்கணும். அண்ட் a0 not equal to 0, sorry, an not equal to 0. an means the nth power, x power n ஓட coefficient an வந்து should not be equal to 0 is called a polynomial in x. அதாவது x வச்சிருக்கக்கூடிய ஒரு polynomial of the nth degree. டிகிரி வந்து n அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதில் என்னன்னா, நமக்கு ஒரு பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, அது ஒரு ஃபார்மேட்ல ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருக்கும். ஸோ இந்த பாலினாமியலுக்கு எல்லாம் பிஃபோரா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஸோ வேரியபிள், கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா ஒரு பாலினாமியல் நம்ம சொல்றோம்னா, அந்த பாலினாமியலுக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்க? வேரியபிள்ஸ் இருப்பாங்க, அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட் இருப்பாங்க, அண்ட் கான்ஸ்டன்ட் இருப்பாங்க. ஓகே, ஸோ வேரியபிள், கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட் இது எல்லாத்தையும் சேர்த்தனா ஒரு ஃபார்முக்கு பேரு தான் நமக்கு பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மெயினா இந்த ஒவ்வொரு பாலினாமியலுக்கும் டிகிரி இருக்கும். அந்த டிகிரி வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ அந்த பாலினாமியல்ல இன்க்ளூட் ஆயிருக்க வேரியபிளுக்கான ஹையஸ்ட் பவர் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அந்த பாலினாமியலுடைய டிகிரி. இந்த எக்ஸ்ன்றது வேரியபிள், ஏன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், பின்றது கான்ஸ்டன்ட். எக்ஸுக்கு பவர்ல வேல்யூ என்ன இருக்குன்னா, இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த எக்ஸ்பிரஷன்லயே இந்த ஃபார்மேட்ல இருக்கிற வேரியபிள் எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஹையஸ்ட் பவர், எக்ஸோட ஹையஸ்ட் பவர் வேல்யூ இங்க 1 தான். ஸோ இது வந்து இதனுடைய டிகிரி வந்து 1, ஓகேங்களா? ஸோ இது வந்து டிகிரி 1 உடைய ஒரு பாலினாமியல், ரைட்? ஸோ இது போலதான் இப்போ nth பவர், அதாவது டிகிரி வந்து n டிகிரி உடைய ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கும். இது ஒரு ஜெனரல் ஃபார்ம். இதோட டிகிரி வந்து நமக்கு n. கண்டிப்பா நம்ம எந்த டிகிரி சொல்றோமோ அதோட கோஎஃபிஷியன்ட் 0 ஆகக்கூடாது. ஓகே, ஸோ எதோட டிகிரி, அதாவது இப்போ இது nth டிகிரி பாலினாமியல் அப்படின்னா nth டிகிரி கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு 0 ஆகக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுல கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பாலினாமியல் அப்படின்னா என்ன, அதனுடைய டிகிரி. இதுல கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தது அப்படின்னா அந்த பாலினாமியலுக்கு டிகிரி என்னவா இருக்கும்னா 0. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். எக்ஸாம்பிளா பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ் பவர் 4 minus 3, ஓகேங்களா? இது ஒரு எக்ஸ்பிரஷன், ரைட்? ஸோ இது என்னன்னு இன்னும் நம்ம படிக்கல. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ் பவர் 4 minus 3. இதுல ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பாருங்க. கான்ஸ்டன்ட் -3 இருக்கு, எக்ஸ் பவர் 4, எக்ஸ்ன்றது வேரியபிள், இதனுடைய ஹையர் பவர் வந்து 4. ஸோ வேற எங்கேயுமே வேரியபிள் எக்ஸ் கிடையாது, ரைட்?
ஸோ இந்த எக்ஸ் பவர் ஃபோரோட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகேங்களா? ஸோ இதுல கோஎஃபிஷியன்ட் இருக்கு, வேரியபிள் இருக்கு, வேரியபிளுக்கு பவர் வேல்யூ இருக்கு, அண்ட் தென் கான்ஸ்டன்ட் -3 இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன், இந்த டோட்டல் ஃபார்முக்கு பேரு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பாலினாமியல், ரைட்? ஸோ இந்த பாலினாமியலுடைய டிகிரி அப்படின்றது என்னன்னா எக்ஸ் பவர் எக்ஸோட வேரியபிள் எக்ஸனுடைய ஹையஸ்ட் பவர் வேல்யூ தான் டிகிரி. ஸோ இந்த பாலினாமியலுடைய டிகிரி வந்து நமக்கு 4. ஓகே? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ எ பாலினாமியல். ஸோ இதுல கான்ஸ்டன்ட் அப்படின்றது -1, கோஎஃபிஷியன்ட் வேரியபிள் வந்து எக்ஸ், வேரியபிள் எக்ஸுக்கான கோஎஃபிஷியன்ட் +1. ஓகே? ஸோ இதோட ஹையஸ்ட் பவர் 1. ஸோ இந்த பாலினாமியலுடைய டிகிரி வேல்யூ 1, ரைட்? ஓகேங்களா? ஸோ இது போல தான் நான் நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். மைனஸ் எக்ஸ் பவர் 10 மைனஸ் எக்ஸ் பவர் 8 பிளஸ் 2x பவர் 6 மைனஸ் 4x பவர் 4 பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க, இதுவும் நமக்கு பாலினாமியல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. வேரியபிள் எக்ஸ் இருக்கு, ரைட்? எக்ஸுக்கு பவர்ல வேல்யூஸ் எக்ஸ் பவர் 10, எக்ஸ் பவர் 8, எக்ஸ் பவர் 6, எக்ஸ் பவர் 4, எக்ஸ் ஸ்கொயர், அண்ட் தென் கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் நமக்கு என்ன இருக்குன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ வேரியபிள் இருக்கு, கோஎஃபிஷியன்ட் இருக்கு, அண்ட் தென் கான்ஸ்டன்ட் இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பேரு பாலினாமியல் தான். இட் இஸ் ஆல்சோ எ பாலினாமியல். இந்த பாலினாமியலுடைய டிகிரி அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பவர் வேல்யூ, வேற எந்த பவருமே 10 விட அதிகமா கிடையாது. ஸோ ஹையஸ்ட் பவர் வேல்யூ 10. ஸோ டிகிரி, இந்த டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் 10. ஓகே? ஸோ ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸ் பவர் 5 மைனஸ் 3x பவர் 7 பிளஸ் 2x மைனஸ் 11. ஸோ இது ஒரு பாலினாமியல் தான். இந்த பாலினாமியல்ல கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட், வேரியபிள்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இங்க எக்ஸ் டேர்ம் இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 5 டேர்ம் இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 7 டேர்ம் இருக்கு. ஓகே மேம்? இதுல என்னன்னா எல்லா எக்ஸ் பவரும் ஆர்டரா வரணுமா அப்படின்னா எக்ஸ் பவர் 4 இருக்குன்னா எக்ஸ் கியூப் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம் வரலாம், வராமல் கூட போகலாம். ஓகே? நமக்கு தேவை ஒரு எக்ஸ்பிரஷன்ல வேரியபிள் இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் இருக்கணும், அண்ட் தென் கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஸோ இந்த ஒரு ஃபார்முக்கு பேரு தான் நம்ம பாலினாமியல் சொல்லுவோம். ஸோ அதுல வேரியபிளுடைய ஹையஸ்ட் பவர் வேல்யூ தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த டிகிரி என்னன்றது அந்த பாலினாமியல்ல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எழுதுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பாலினாமியலுக்கான கண்டிஷன். இன்னொன்னு, நமக்கு இங்க எக்ஸ் டேர்ம் இல்லை, இங்க கியூப் டேர்ம் இல்லை, இங்க எக்ஸ் பவர் 5 டேர்ம் இல்லை, இங்க எக்ஸ் பவர் 7 டேர்ம் இல்லை, இங்க எக்ஸ் பவர் 9 டேர்ம் இல்லைன்றதுனால இது பாலினாமியல் ஆகாம போகாது. இதுல இதுவும் ஒரு பாலினாமியல் தான். ஆனா இங்க எக்ஸ் டேர்ம் இல்ல, எக்ஸ் டேர்ம் இல்லைன்னா எக்ஸ் டேர்முக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து 0ன்னு அர்த்தம். ஓகே? இங்க எக்ஸ் கியூப் டேர்ம் இல்ல, அப்ப எக்ஸ் கியூப் டேர்முக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்க எக்ஸ் பவர் 5 அதுக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு பாலினாமியல் அப்படின்றது. கோஎஃபிஷியன்ட் 0வும் வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், ரியல் நம்பர்ஸ் எல்லாமே வரலாம், ரைட்? ஸோ கோஎஃபிஷியன்ட் அண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பாலினாமியல். ஓகேங்களா? ஸோ இந்த பாலினாமியலுடைய டிகிரி அப்படின்னா என்னன்னா 7, ஹையஸ்ட் பவர் வேல்யூ. ஸோ ஹையஸ்ட் பவர் இஸ் 7. நெக்ஸ்ட் ஒன் 5. இதுதான் நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பாலினாமியலா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்க 5 இன்ட்டு 5 இஸ் அ கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டும் வரும், கோஎஃபிஷியன்ட் வரும், வேரியபிள்ஸும் வரும். இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம பாலினாமியல் பார்த்துருக்கோம். ஸோ இது கான்ஸ்டன்ட் மட்டும் நமக்கு பாலினாமியல் ஆனா கண்டிப்பா இது பாலினாமியல் தான். ஆனா இதனுடைய டிகிரி வந்து 0. ஸோ எப்படி சொல்லலாம் 0 அப்படின்னா 5 into x power 0. Anything power 0 value is 1ங்களா? So 5 into 1 5ங்களா? So 5 into x power 0 ன்னு எழுதலாம் இல்லைங்களா? So இப்போ வேரியபிள் x வந்துருச்சு இல்லைங்களா? So 5 into x power 0. So it is also a polynomial, but degree வந்து 0.
டிகிரி வேல்யூ வந்து 0. ஸோ ஃபர்ஸ்ட் பாலினாமியல் அப்படின்னா என்ன எக்ஸ்பிரஷன்ல இருக்கும்னு பார்த்தோம். ஸோ பாலினாமியல் அப்படின்றது உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட், வேரியபிள், கான்ஸ்டன்ட் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு ஃபார்முக்கு பேர் தான் பாலினாமியல். ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன். ஸோ பாலினாமியலுக்கு which is equal to 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்லுவோம், ரைட்? ஸோ ஒரு பாலினாமியல் a0 x power n plus a1 x power n minus 1 plus a2 x power n minus 2 plus etc plus an. ஓகே, ஸோ நம்ம இதுல n பார்த்துருப்போம், ஓகேங்களா? n here n minus 1 here n minus 2 and then finally a0, ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம், an x power n ன்னு சொல்லலாம், இல்லை ரிவர்ஸ்ல எழுதுற இது வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் a0 a1 a2 எக்ஸெட்ரா an அப்படி எழுதலாம், இல்லை an an minus 1 an minus 2 இது வந்து ஜஸ்ட் ஃபார் நோட்டேஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் which is equal to 0 ஃபார்மேட்டுக்கு எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். இஸ் கால்டு த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் nth டிகிரி. இதனுடைய டிகிரி வந்து n இருக்கனால ஹையஸ்ட் பவர் வேல்யூ, அதாவது எக்ஸோட ஹையஸ்ட் பவர் வேல்யூ n இருக்கனால இது வந்து nth டிகிரி அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன், ஓகேங்களா? சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு டிகிரி என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு நேம் இருக்கு, 7x minus 5 equal to 0. So 7x minus 5 equal to 0, it is a polynomial which is equal to 0 போடும்போது algebraic equation. So இதுல highest power value 1. So x க்கு highest power value 1ங்கும் போது இது வந்து இதனுடைய டிகிரி வந்து 1 ஆகுது, ஓகேங்களா? டிகிரி 1 உடைய ஒரு ஈக்குவேஷன், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன், அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனுக்கு பேரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போ ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ல வேரியபிளுடைய ஹையஸ்ட் பவர் வேல்யூ 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு லீனியர் ஈக்குவேஷன், ரைட்? So x square minus 2x plus 11 equal to 0. இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ இது வந்து நமக்கு பேசிக்காவே தெரிஞ்சது தான். எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஹையஸ்ட், எக்ஸனுடைய ஹையஸ்ட் பவர் வேல்யூ 2வா இருந்தா இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஓகேங்களா? ஸோ இதனுடைய டிகிரி வந்து நமக்கு 2, ரைட்? அண்ட் தென் கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்றது இந்த ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் பவர் வேல்யூ கியூப், ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் பவர் வேல்யூ 3 இருக்கும் போது இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய டிகிரி 3, ரைட்? அண்ட் தென் 10x power 4 minus 5x cube minus 7 equal to 0. இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க நமக்கு x ஸ்கொயர் டேர்ம் x டேர்ம் கிடையாது. ஸோ இல்லைனாலுமே நமக்கு ஹையஸ்ட் எக்ஸ்னு வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் வேல்யூ 4 அப்படின்னு வரும்போது இந்த ஈக்குவேஷனுக்கு பேரு பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதோட டிகிரி வந்து ஹையஸ்ட் பவர் வேல்யூ 4, ஓகேங்களா? ஓகே, இப்போ லீனியர் ஈக்குவேஷன், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன், பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இதை தவிர்த்து மீது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா nth டிகிரி ஈக்குவேஷன் அப்படின்னு ஜெனரல் ஃபார்ம்ல நம்ம சொல்லிடுவோம், ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா பாலினாமியல்ஸ், ஓகேங்களா? பாலினாமியல், அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ல லீனியர் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும், கியூபிக் ஈக்குவேஷனா எப்படி இருக்கும், பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லாம் எப்படி இருக்கும்ன்றத பார்த்துட்டு வந்தோம், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து ஒரு ஈக்குவேஷன், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ரூட்ஸை ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி ரூட்ஸை பத்தின ஒரு டெஃபினிஷன். ஸோ ரூட்ஸ் அப்படின்றது யாரு அப்படின்னா எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ், எந்த ஒரு வேல்யூ, ஏதாவது ஒரு வேல்யூ எக்ஸுக்கு நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு பாலினாமியல இந்த எக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லைங்களா? இந்த எக்ஸுக்கு நீங்க கொடுக்குற வேல்யூ இந்த பாலினாமியல சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அததான் இந்த பாலினாமியலுக்கான ரூட்ஸ்ன்னு நம்ம ஜெனரலா சொல்லுவோம், ஓகேங்களா? சோ இப்போ
ஒரு பாலினாமியலுக்கு ஒரு ரூட் தான் இருக்குமா, 2 ரூட் தான் இருக்குமா, 3 தான் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, so any value of x for which the polynomial f of x, எந்த f of x க்கு xங்கற வேல்யூ வந்து அப்ளை பண்ணும்போது இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, f of x வந்து 0 ஆகுது, f of x வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அல்லது f of x வந்து 0 ஆகுது, அல்லது f of x வந்து vanish ஆகுது. நமக்கு வந்து x வேல்யூவை f of x ல அப்ளை பண்ணும்போது f of x வேல்யூ வந்து 0 ஆயிடும் டோட்டலா. சோ அப்படி இருக்கக்கூடிய x வேல்யூவை தான் நாம என்னன்னு சொல்லுவோம்னா root of the f of x equal to 0. எந்த பாலினாமியல் f of x அத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ இந்த x வேல்யூ எந்த ஃபங்க்ஷன் ஆஃப் x vanish பண்ணுதோ அல்லது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அல்லது அதனுடைய வேல்யூ 0 ஆகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூட் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of x equal to 0. இந்த பாலினாமியலுக்கான ரூட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம், ரைட்? சோ இப்போ ஒரு பாலினாமியலுக்கு ரூட் அப்படின்றது எத்தனை இருக்கும் அப்படின்னா டிகிரி n இருக்கு அப்படின்னா டிகிரி பொறுத்து தான் நமக்கு வந்து அதனுடைய ரூட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு பாலினாமியலுக்கு டிகிரி n இருந்தது அப்படின்னா இட் ஹாஸ் nth ரூட், n ரூட்ஸ், சாரி nth ரூட் இல்ல n ரூட்ஸ். ஓகேங்களா? ஒரு பாலினாமியலுக்கு டிகிரி வந்து என்னவா இருக்கோ டிகிரி n இருந்தது அப்படின்னா அந்த பாலினாமியலுக்கு மொத்தம் எத்தனை ரூட்ஸ் இருக்கும்னா n ரூட்ஸ் இருக்கும். சோ அப்ப x மாதிரி n வேல்யூஸ் இருக்கும். x வந்து nx அளவு இருக்கும், x1 x2 எக்ஸெட்ரா xn வரைக்கும் இருக்கும். அது xn வேல்யூஸ் நம்ம இதுல ஒவ்வொன்னா அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது வேனிஷ் ஆகும் அல்லது சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனோட டிகிரி எவ்வளவுங்க? டிகிரி வந்து 2. ஓகேங்களா? சோ இந்த ஈக்குவேஷன் இது வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கான டிகிரி வந்து நமக்கு 2. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட் எத்தனை இருக்கும் அப்படின்னா நமக்கு 2 ரூட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இட் ஹாஸ் 2 ரூட்ஸ். சோ இந்த 2 ரூட்டை எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? சோ இந்த 2 ரூட்ஸுமே எப்படி இதுக்கு வந்து 2 ரூட்ஸ் இருக்குன்னு சொல்றோம்னா இதனுடைய டிகிரி என்னவோ அதுதான் வந்து ரூட்ஸ்க்கான வேல்யூ. இதுல எத்தனை என்ன டிகிரியோ அதுதான் அத்தனை ரூட்ஸ் இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் x வந்து இதுல உள்ள வேல்யூ, இந்த ஈக்குவேஷன்ல உள்ள வேரியபிள் x நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சோ அந்த x வந்து 2x கிடைக்கும். ஓகேங்களா? சோ அந்த 2xுமே இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் மீன்ஸ் வேனிஷ் ஆகும். அந்த x வேல்யூ எடுத்துட்டு வந்து இதுல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்? which is equal to 0 ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இத ஃபைண்ட் பண்ணுவோம். சோ x ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 6 equal to 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போடலாம் அல்லது minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a ரூட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அதுபடி போடலாம். ஓகேங்களா? சோ ஜெனரலா நம்ம எப்பவுமே கான்ஸ்டன்ட் இதுல இந்த ஈக்குவேஷன்ல இங்க கோஎஃபிஷியன்ட் 1 இங்க 6 அப்படிங்கும்போது 1 into 6 6. சோ 6 க்கு 5 கிடைக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? 5 கிடைக்கணும். சோ 5 ஆட் பண்ணா 5, சாரி இந்த எக்ஸாம்பிள் நம்ம மாத்திக்கலாம். இங்க 6 இங்க 5. சோ 5 எடுத்துக்கோங்க. சோ ரைட், இது 6 இங்க 5. ஓகேங்களா? சோ இந்த 5 மல்டிப்ளை பண்ணும்போது 5 வரணும், ஆட் பண்ணும்போது 6 வரணும். ஓகேங்களா? சோ அப்ப 1 5s are 5, 1 plus 5 6, ரைட்? சோ இப்போ x square plus 1x plus 5x plus 5 equal to 0. ஓகேங்களா? சோ இப்போ இதுல உள்ள x காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் x plus 1. ஓகே? சோ இங்க 5 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா x plus 1 which is equal to 0. சோ இதுல x plus 1 வெளியில எடுத்துட்டோம்னா x plus 1 into x plus 5 equal to 0.
So here x plus 1 equal to 0 and x plus 5 equal to 0. ஓகேங்களா? So x equal to minus 1 comma minus 5. Right? So இந்த x value தான் இந்த quadratic equation satisfy பண்ற roots. ஓகேங்களா? So இதை நீ கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு vanish ஆகும். இந்த equation satisfy ஆகும். Which is implies x equal to minus 1 எடுத்துப்போம். So இதில் அப்ளை பண்ணோம்னா minus 1 the whole square plus 6 into minus 1 plus 5 equal to 0. Okay. So here 1 minus 6 into minus 1 minus 6 plus 5 equal to 0. So total 0 equal to 0. So நம்ம கண்டுபிடிச்ச root அப்படின்றது இந்த ஈக்குவேஷனை satisfy பண்ணுது. So vanish ஆகுது. ஓகேங்களா? So இதே போல x equal to 5 எடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, so x equal to 5 minus 5, so minus 5 the whole square plus 6 into minus 5 plus 5 equal to 0. So total here 25 plus minus 30 plus 5 equal to 0. Here 0 equal to 0. Okay. So இந்த quadratic equationக்கான roots அப்படின்றது இதனுடைய டிகிரி 2ன்றதுனால நமக்கு ரெண்டு ரூட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ரெண்டு ரூட்ஸுமே இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் இந்த ரூட்ஸோட ரிசல்ட்ஸ் அதுக்கு என்ன தன்மைகள்லாம் இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை ரூட் வந்து எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்றது இந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஒவ்வொரு பாலினாமியல் ஈக்குவேஷனும் nth டிகிரியா இருந்தது அப்படின்னா இட் ஹாஸ் n ரூட்ஸ், nக்கு மேல போகாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்குமே ஒவ்வொரு பாலினாமியல் ஈக்குவேஷனுமே என்ன டிகிரி வச்சிருக்கு, இப்போ 2 டிகிரி பாலினாமியலா இருந்தது அப்படின்னா அதுக்கு 2 ரூட்ஸ் தான் இருக்கும், 3 ரூட்ஸ் இருக்காது. 4th டிகிரி பாலினாமியலா இருந்ததுன்னா அதுக்கு 4 ரூட்ஸ் தான் இருக்கும், 5 ரூட்ஸோ 6 ரூட்ஸோ 7 ரூட்ஸோ இருக்காது. சோ அதுதான் சொல்லியிருக்காங்க, nth டிகிரி பாலினாமியல் இருக்கு அப்படின்னா அதுக்கு n ரூட்ஸ் இருக்கும், அதை விட அதிகமா இருக்காது. ஓகேங்களா? and then second point, in an equation with a real coefficient imaginary roots occur in pairs. என்னன்னா இங்க வந்து உங்களுக்கு கிடைக்கிற ரூட்ஸ் வந்து ரியல் கோஎஃபிஷியன்ட்டாவே இருந்தாலுமே, ஒரு ஈக்குவேஷன்ல ரியல் கோஎஃபிஷியன்ட்டாவே இருந்தாலுமே கூட இமேஜினரி ரூட்ஸ் வந்து பேரா எக்ஸிஸ்ட் ஆகும். இமேஜினரி ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா, அதாவது உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறது எப்படி இருக்குன்னா, ஒரு பிளஸ் இருக்குன்னா இன்னொன்னு மைனஸ், ஒரு பிளஸ் இருக்குன்னா இன்னொன்னு மைனஸ், அப்படி பேரா தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே. and then in an equation with rational coefficient irrational roots occurs in pairs. அதே போலதான் ஒரு ஈக்குவேஷன்ல ரியல் கோஎஃபிஷியன்ட்னா தட் மீன்ஸ் வாட் இஸ் தட் ரியல் கோஎஃபிஷியன்ட்னா இதுதான் ரியல் கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? சோ இந்த ரியல் கோஎஃபிஷியன்ட்க்கு பதிலா உங்களுக்கு ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டாவே இருந்தாலுமே கூட அதுக்கு ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்க வந்து ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ல இருந்தாலுமே கூட ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இரேஷனல் ரூட்ஸா கிடைக்குது அப்படின்னா அதுவும் பேரா தான் கிடைக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ irrational roots, imaginary roots, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு n டிகிரி இருக்குன்னா n ரூட்ஸ் தான் இருக்கும், அதை விட அதிகமா இருக்காது. சோ 2 டிகிரி பாலினாமியலா இருந்தா 2 டிகிரி 2 ரூட்ஸ் தான் இருக்கும், சோ அதை விட அதிகமா இருக்க வாய்ப்பு இல்லை. சோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? சோ எந்த ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்குமே டிகிரி என்னவோ அந்த டிகிரியை விட அதிகமான ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. டிஎன்பிஎஸ்சி, டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.